இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் விவேகி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது என்று 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வசனங்களில் பார்க்கிறோம். எதற்காக அருளப்பட்டிருக்கிறது என்று அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கடிந்து கொள்ளுதலுக்கும் இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை கவனித்து நடக்கிறவன் விவேகி. தேவன் யாரை கடிந்து கொள்ளுகிறார்? எல்லாரையும் கடிந்து கொள்ளுகிறாரா? இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் இப்படி பார்க்கிறோம், அவர் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். யாரை தேவன் நேசிக்கிறாரோ அவர்களை தேவன் கடிந்து கொள்ளுகிறார். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமாக இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் என எபிரேயர் 12வது அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடியும். நேசிக்கிறவர்களை கடிந்து கொள்ளுகிறார். அப்படி என்றால் தேவன் வார்த்தை மூலமாய் கடிந்து கொள்ளும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அது நம்மேல் அவர் வைத்திருக்கிற நேச வெளிப்பாடு. அவர் நேசிக்கிறபடியினாலே கடிந்து கொள்ளுகிறார். எதற்காக கடிந்து கொள்ளுகிறார்? சும்மா கடிந்து கொள்வாரா? இல்லை. நேசிக்கிறதுனால கடிந்து கொள்வாரா என்று கேட்டால் இல்லை. எதற்காக அப்போ கடிந்து கொள்ளுகிறார்? 2 நாளாகமும் 24வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மிடத்திலே திருப்பும்படியாக, நம்மை தேவனிடத்திலே திரும்ப பண்ண. வழிமாறி போகும்போது அவர் கடிந்து கொள்ளுகிறார். தேவனை விட்டு தள்ளி போகும்போது கடிந்து கொள்ளுகிறார். தேவனை விட்டு தூரம் போகும்போது கடிந்து கொள்ளுகிறார். எதற்காக தெரியுமா? நம்மை தண்டிப்பதற்கல்ல, மாறாக நம்மை அவரிடத்துல திரும்ப பண்ணுவதற்கு. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் விவேகி. காரணம், அவன் கர்த்தரிடமாய் திரும்புகிறான். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகிறவர்களுக்குள்ளே தேவன் தமது ஆவியை அருளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 1:23. அவர்களுக்கு தேவன் வார்த்தைகளை தெரியப்படுத்தி கொண்டே இருப்பார். கர்த்தரிடத்தில் திரும்புகிறவனுக்கு எல்லாவற்றையும் அவரை பார்த்துக் கொள்வார். அந்த இளையகுமாரன் தன் தகப்பனிடத்தில் திரும்பின போது அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டார் அல்லவா? ஒவ்வொரு நாளும் சில வார்த்தைகள் நம்மை கடிந்து கொள்வதை போல இருப்பது நம்மை தேவனிடத்தில் திரும்ப பண்ணும்படியாக. வேதம் இன்னொன்று சொல்லுகிறது, நீதிமொழிகள் 12:1, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன் என்று. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணமுள்ளவன். அவன் மிருக குணமுள்ளவனாய் மாறுகிறான். அப்படிப்பட்டவனுக்கு தேவ யோசனைகளை அறிய முடியாது, தேவனுடைய கிரியைகளை அறிய முடியாது. அவன் தாறுமாறாய் போகிறான். அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் இல்லாமலே போகிறது, அர்த்தமற்றதாய் மாறுகிறது. ஆண்டவர் கடிந்து கொள்ளும் போது, ஆமென், புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய வழியை நான் ஆராய வேண்டும். எதற்காக தேவன் கடிந்து கொள்ளுகிறார்? நான் தூரமாக இருக்கிறேனா, தள்ளி நிற்கிறேனா, அல்லது தேவனை விட்டு திரும்பி இருக்கிறேனா? இதை உணர்ந்து தேவனிடத்தில் திரும்பவும், தேவனோடு கிட்டி சேரவுமே தேவன் நம்மை கடிந்து கொள்ளுகிறார். நம்மை தள்ளுவதற்கல்ல, நம்மை சேர்த்து அணைப்பதற்கு தேவன் நம்மை கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடப்போம், வேதத்தை கவனித்து நடப்போம், விவேகியாய் காணப்படுவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நீங்க எங்களை போதிக்கணும், நீங்க எங்களை உணர்த்தணும்ப்பா. எவ்விதத்திலும் எந்த நிலையிலும் உம்மை விட்டு நாங்கள் தூரம் போகாதபடி கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளும். கர்த்தர் எங்களை உணர்த்தி நடத்தும். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிற இருதயத்தை தாரும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.